ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஒரு சில விஷயங்கள் ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே போயிட்டு இருந்துச்சு. அது பொய்யோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ரீசெண்டான மேரேஜ் எபிசோட்ஸ்லாம் கூட இவங்க இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ சடனாக இவங்க வந்து சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த தகவல் எங்கேருந்து கிடச்சிது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஜீ தமிழோட அஃபிஷியலான நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சில காரணங்களால் ராதிகா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ரேஷ்மா வந்து அந்த சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த சீரியல் இப்போ டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கேரக்டராக மாறப்போகுது. அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்சனை வந்து போடணும் அப்படின்ட்டு இந்த சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லத்தனமான வில்லியாக காட்ட போகிறாங்க. இப்போ கொஞ்சம் போல் மறைமுகமாக வில்லத்தனம் பண்ணுறாங்க, கொஞ்சம் டைரெக்டாகவே வில்லத்தனம் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக போட போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக சீதாராமன் அப்படின்னு சொல்லி ஜீ தமிழில் ஒரு சீரியலுமே கமிட் ஆகிருக்காங்க. ஜீ தமிழ் சீரியல் கமிட் ஆகிருக்காங்க. ஜீ நியூஸில் இந்த அப்டேட் போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். யார் அந்த பர்சன் அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் மூலயமா ரொம்பவே பாப்புலரான ஒரு பர்சன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வனிதா விஜயகுமார் இவங்க தான் ராதிகா கேரக்டரை இனிமேல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. முழுக்க முழுக்க வில்லத்தனம் பண்ணுறதுக்காகவே இவங்களை இறக்கியிருப்பாங்க போல இருக்கு. ஏற்கனவே இந்த கேரக்டரில் ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கன்சீவாக இருந்த ஒரு சில காரணம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் போல் நெகட்டிவிட்டி இருக்கிறதுனாலேயே அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. இப்போ ரேஷ்மா பசுபதியும் அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அந்த சீரியல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வனிதா விஜயகுமார் வந்து ஆகுறாங்க, ராதிகாவாக இனிமேல் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் எனக்குமே கிடைச்ச தகவல் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.